வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அவுல் கொழக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுவும் ஒரு ஹெல்த்தியான கொழக்கட்டை. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் கொழக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. இது வந்து தேங்காய் வந்து நான் வந்து சில்லி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அவலை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அவல் வந்து நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். அது சூடாகிட்டுருக்கு. நம்ம இதை போட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வறுத்து எடுத்தாச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து இந்த பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடாயிலே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே இப்போ வறுத்து எடுத்தாச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அந்த கடாயிலே நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காயும் அதிலே போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கலாம். அந்த வறுத்து எடுக்கும்போது இந்த தேங்காய் வந்து ஒரு நல்ல மணம் வரும். அந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம வந்து அந்த மாவு பிசைகிறதுக்கு நான் வந்து வெந்நீர் வச்சுக்கிறேன். அது நல்லாவே சூடாகட்டும். பாருங்கள், நம்ம வந்து இந்த அவல் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். நல்லா குறைன்னு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதோட நம்ம வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். அது கூடவே நம்ம வறுத்து வச்ச எள்ளு வந்து நான் கழுவிட்டு நான் அது கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம வந்து வறுத்து வச்ச தேங்காய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மணத்துக்கு நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்ச நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்நீர் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெந்நீரை நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். ஜாஸ்தி ஆகிடும். அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். நமக்கு வந்து இப்போ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து நல்லா எல்லாமே நான் வந்து எல்லா வெல்லமும் நான் சேர்த்துட்டேன். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கினேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும் கொழக்கட்டை. இன்னொரு கொழக்கட்டையை நம்ம பிடிச்சிடலாம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது அவலில் நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம எல்லா கொழுக்கட்டையும் நம்ம வந்து பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இட்லி சட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இட்லி சட்டி வச்சுட்டோம். அது சூடாகிட்டுருக்கு. இப்போ சூடாகும் போதே நம்ம வந்து ஒவ்வொரு கொழக்கட்டையும் அதில் வச்சிடலாம். நான் எல்லாமே இதில் வச்சுக்கிறேன்.
அதான் எல்லாமே நான் வச்சுட்டேன். இது நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வேகட்டும். ஆல்ரெடி அது வந்து நல்லா சுட தண்ணியில் வந்து வெந்திருக்கு. அதனால் வந்து சட்டியில் வந்து ஒரு 4 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த இட்லி சட்டியை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினீங்க? நான் வந்து வாங்கவே இல்லை. இது எனக்கு வந்து ஜிஆர்டியில் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. எனக்கு எப்படின்னா நம்ம வந்து வருஷத்தில் நம்ம வந்து அங்கே வந்து நம்ம வந்து பண்டு கார்டு மாதிரி நம்ம சேர்ந்துப்போம். அதில் நமக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் தருவாங்க. அதில் எனக்கு கிடச்சிது தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டுருந்தாங்க, எனக்கு சொல்ல முடியல. இது வைக்கும் போது நம்ம அடுத்து சொல்லலாம் அப்படின்னா இந்த டைம் வச்சுட்டு நான் சொல்கிறேன். இது அப்படியே வேகட்டும். பாருங்கள், நம்ம 4 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராகவும் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை. நம்ம அவுள்லேயும் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.